வறட்சியான நிலங்களுக்கு பதிலாக நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தரப்போகிறார். ஆமீன். இன்றைக்கும் பைபிள்லேருந்து யோசுவா 15ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் காரியங்களை பார்த்து ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இது குட்டி கதை அல்ல, நிஜம். பார்ட் 3. யோசுவா 15ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் நிகழ்ச்சிகள் இங்கே நடக்குது. அதில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா காலேபோட பொண்ணு அக்ஸா. அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேபுக்கு அவங்க பரம்பரைப்படி இந்த நிலத்தையெல்லாம் பிரித்து கொடுக்குற மாதிரி காலேபுக்கு கொஞ்சம் நிலங்கள் எல்லாம் கிடைக்குது. அப்படியே இருக்கும்போது கீரியாத் செப்பேர் அந்த ஒரு பிளேஸை சங்காரம் பண்ணி பிடிச்சா யார் பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு என்னுடைய பொண்ணை நான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காலேப் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல கேனாஸினுடைய மகன் ஒத்னியேல் என்ன பண்ணுறான்னா யுத்தம் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிட்டு வரான். ஸோ காலேப் சொன்ன மாதிரியே ஒத்னியலுக்கும் அக்ஸாலுக்கும் மேரேஜ் நடக்குது. அப்போ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கழுதையில் ஏறி அக்ஸால புறப்படுற டைமில் என்ன பண்ணுவான்னா கழுதையில் இறங்கி வருவான். கழுதையிலேருந்து இறங்கி என்னுடைய தகப்பனிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வாரா. தகப்பன்னு நீங்கள் எனக்கு வறட்சியான நிலங்களை தந்தீங்க, நீங்கள் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ இதை கேட்டதுமே தகப்பன் எந்த பதிலும் சொல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து கிழக்குலையும் மேற்குலையும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த காலேபோட பொண்ணு அக்ஸால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஒரு மகள். அப்போ ஒரு மகளுக்கு கொடுக்க வேண்டியது இதை தகப்பன் கொடுக்குறாரு. அதில் கொடுத்ததுல எனக்கு அது சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்ப போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்போதும் அதோட மேன்மையான ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. இதை அப்படியே நம்ம லைஃப்பும் நம்ம பரலோக தந்தையை பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவை சுமந்தார், ஆணி அடிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் முதல் நாள் உயிர் தழுந்தார். உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நம்ம வழிபடுதோம். அவர் எந்த நேரத்துலையுமே நம்மளை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை கசப்பு நிறைந்த வாழ்க்கையா இருந்திருக்கலாம், கடன் நம்ம கடனையே அடைச்சிட்டு இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கலாம். சிலவங்க மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்போவுமே அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாத இருந்திருக்கலாம், வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கலாம், அந்த வேலை எனக்கு அப்படியே ஆகிப்போச்சு அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். சிலவங்களுக்கு சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கலாம். இவங்க எல்லார்ட்டையுமே என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறீங்களோ கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமேன். அது நீங்கள் எதிர்பார்க்குற என்ன வேணும்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த காரியம் உங்களை ரொம்ப மகிழ்விக்கும். அது கண்டிப்பாக உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இக்கட்டு ஒரு இன்னல் வரும்போது எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் இது இதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு வேற யாரு மேலே அந்த பழியை போடாமல் நம்ம சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிட்டு நம்ம தேவனை சார்ந்திருக்கணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும், நம்ம ஏசப்பாயை நம்ம சார்ந்திருக்கணும். நம்முடைய பாரங்கள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம பேசணும். அப்படி நம்ம மனம் திறந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் நமக்கு பதிலளிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் அப்பா நமக்கு என்னன்னா அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நமக்கு ரைட்ஸ் உண்டு. அவர் அப்பான்னு கூப்பிட்டு நம்ம வீட்டில் கூட நம்ம சொந்த அப்பாயிட்ட சில காரியங்கள் கேட்கறதுக்கு வேண்டி நமக்கு முடியாமல் இருந்தாலுமே இந்த பரலோக தகப்பன்கிட்ட நமக்கு எந்த ஒரு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம கேட்கலாம். நம்மளோட மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஏசு மட்டும்தான். அவர் கண்டிப்பாக உங்கள் சுச்சுவேஷன் அவருக்கு தெரியும். ஒருவேளை அமைதியாக இருக்கலாம். ஏன்னா லாசர் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. நியூஸ் வர டைமில் இவர் அந்த இடத்துல போகல. ஏன்னா ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் பார்ப்போம், ஏதாவது தேவையான பண்ணுவோம். ஆனால் இவர் போகல.
அதுக்கப்புறம் வந்து லாசரு மரித்து போனான். அதுக்கப்புறம் வந்து போகல, ஒரு நாள் கூட தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாரு. ஆனால் அப்படி போனதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம லாசரு வந்து தேவன் 4ஆம் நாள் உயிர்த்தெழ செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோம். அப்படின்னா அந்த ஒரு தாமதம். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் சிலப்போ வந்து ஒரு தாமதம் இருந்துகிட்டு இருக்கும். எதுக்கு இப்படி தாமதம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. இந்த டைமில் இந்த காரியம் நடந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்கள் அறிவுக்கு வந்து அது நல்லதாக தோணும். ஆனால் தேவன் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு தரதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்யூச்சரெல்லாம் பார்த்து தான் தருவார். நெக்ஸ்ட் வந்து இது என்ன நடக்கும், இதனால் அப்படின்னா அவர் தரக்கூடிய சிலவங்களை வந்து அவர் ரொம்ப அந்த சாட்சி சொல்ல வைக்குவார். அந்த சாட்சியெல்லாம் காலாகாலத்துக்கு அது சாட்சியாக தான் இருக்கும். அது எந்த ஒரு டைமில் அவங்க அந்த சாட்சியை கேட்டாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும், மனசை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்காக கூட தேவன் உங்களுக்கு அதை தாமதிக்கலாம். ஓகே, அதனால் ஆண்டவர் பாதத்தில் நீங்கள் இருங்க, அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. கண்டிப்பாக தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலையும் தகப்பனே, இந்த ஆடியோவை கேட்கிற ஒவ்வொருவரையும் வந்து கரத்தில் தருகிறேன். எந்த ஒரு காரியத்திற்காகவும், ஒருவேளை அவங்க பாஸ்ட் லைஃபு கசப்பு வெறுப்பு காயம் நிறைந்ததாக இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத இருக்கலாம். ஆனாலும் நீர் அறிவீர் அப்பா. இந்த வறட்சியான எல்லா வறட்சிகளுக்கும் பதிலாக தேவன் செழிப்பை கொடுப்பீர். வறட்சியான நிலங்களுக்கு பதிலாக செழிப்பான நிலத்தை கொடுப்பீர். ஆமேன்.